சோலோ லெவலிங் வந்துட்டு ஒரு கொரியன் மான்வாவால் கூட ஜாப்பனீஸ் மாங்கா அளவுக்கு என்டர்டெயின் பண்ண முடியும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதுக்கு டக்குன்னு ஒரு ஆனிமே ஃபர்ஸ்ட் சீசன் ஏர்லி 2024 விட்டாங்க. அண்ட் அது வந்துட்டு அந்நியாயத்துக்கு பெரிய ஹிட் ஆகி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸ்லையும் டப் ஆகி நெக்ஸ்ட் இப்போ சீசன் 2 2025 ஜான்வரிலே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைம் அப்போ நம்ம கன்ஃபார்ம் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சோலோ லெவலிங்கோட டைம் லைன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே ஒரே டைம் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக போல அண்ட் மல்டிபிள் டைம்ஸில் வந்துட்டு பழைய பீரியடில் வேற ஒன்று நடந்த மாதிரி காட்டுறதா இருக்கட்டும் அண்ட் டைம் ட்ராவலும் நடந்திருக்கு. பட் நம்ம சொன்னாலும் சோலோ லெவலிங்கோட டைம் லைன் பெஸ்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோன்னா நார்மலாக அந்த வேர்ல்டோட டைம் பீரியடை பார்க்குறதோட சங் ஜின்வுக்கு இந்த சீரீஸில் ஒரு டைம் லைனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் பெஸ்ட்டான குரோனாலஜிக்கல் ஆர்டராக இருக்கும். அண்ட் நாட் டு மென்ஷன் சோலோ லெவலிங்கில் நமக்கு டேட்ஸ் அண்ட் டைம்லாம் வந்துட்டு எந்த இடத்துலையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த சீரீஸை பார்க்கும்போது நம்மளோட டைம் லைன் மாதிரியே ஒரு ப்ரெசன்ட் டேயில் வந்துட்டு ரியல் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மோஸ்ட் பெஸ்ட் வே டு ட்ராக் சோலோ லெவலிங் ஸ்டோரி ஃப்ரம் பிகினிங் டு எண்ட், எப்படி சங் ஜின்வு வீக்கில் இருந்து ஸ்ட்ராங் ஆகிறான் அண்ட் அந்த கதை ஃபுல்லாகவும் அண்ட் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன டைம் பீரியடில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் பிரேக் டவுன் பண்ணி. ஸோ ஓகே ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டேன், ஸ்பாய்லர் அலர்ட். நல்லா பார்த்துக்கங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் சோலோ லெவலிங் கதையே தெரிஞ்சிடும். அண்ட் நான் உங்களுக்கு சூப்பரான விஷுவல்ஸ்லாம் எடுத்து வச்சு மேன்வா, லைட் நாவல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ மேன்வா பாதி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஸ்பாயில் ஆக போகுது, லைட் நாவல் பாதி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஸ்பாயில் ஆக போகுது. அண்ட் கன்ஃபார்மாக ஆனிமே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஆனிமேல இதெல்லாம் காட்டியிருக்காங்க இந்த எபிசோடில், மாங்கால இது இந்த சாப்டரில் நடக்கும் அண்ட் லைட் நாவலில் இந்த சாப்டரில் இது நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு பார்ட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் லைனை ஃபுல்லாக எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சங் ஜின்வு பிளேயராக ஒரு சிஸ்டமுக்கு மாறுறான், டி ரேங்க் டஞ்சன் ஆர்க்கில் ஒரு பியூரான நைட் மேரை பார்க்குறான், ரீஅவைக்கனிங் ஆர்க்கில் சங் ஜின்வு எப்படி அவன் புது எபிலிட்டிஸ்லாம் கற்றுக்கிறான்றதை காட்டுறாங்க, இன்ஸ்டன்ட் டஞ்சன் ஆர்க்கில் சங் ஜின்வு ஃபர்ஸ்ட் எவர் அவனோட டஞ்சனை கிளியர் பண்ணுறான், டஞ்சன் அண்ட் லிசார்ட் ஆர்க்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஜின்வு ஒரு மனுஷனை கொலை பண்ணுறான், டஞ்சன் அண்ட் பிரிசனர்ஸ் ஆர்க்கில் ஜின்வு எப்படியோ கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணுறான், யோ ஜின்வு ரெய்ட் பார்ட்டி ஆர்க்கில் ஜின்வு அந்நியத்துக்கு ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்கான், ஜாப் சேஞ்ச் ஆர்க்கில் வந்துட்டு ஜின்வு நெக்ரோமேன்சராக மாறுறான், ரெட் கேட் ஆர்க்கில் வந்துட்டு டெவஸ்டேட்டிங்கான ஒரு அவுட்கம்மை கொண்டு வரான், ஜின்வு இப்போது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டராக மாறிடுறான், டீமன் கேசல் ஆர்க்கில் அவங்க அம்மாவுக்கு மெடிசனை தேடி போகிறான், ரீடெஸ்டிங் ஆர்க்கில் வந்துட்டு ஜின்வு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்ஸ் ஆஃப் மேன்கைண்டாக மாறுறான், ஹண்டர்ஸ் கில்டு கேட் ஆர்க்கில் வந்துட்டு புதுசாக ஒரு குரூப் ஆஃப் ஆர்க்ஸும் மேஜ் பாஸையும் அவன் டீமில் சேர்த்துக்கிறான், இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டீமன் கேசல் ஆர்க்கில் வந்துட்டு ஜின்வு புதுசாக ஒரு ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃபை கிரியேட் பண்ணுறான், ஜேஜு ஐலாண்டில் மெயினான சங் ஜின்வுவோட சோல்ஜர் ஆண்ட் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறான், ரெக்ரூட்மெண்ட் ஆர்க்கில் ஜின்வு அவனோட சொந்த கில்டை உருவாக்குறான். இதுக்கப்புறமா ஆஜின் கில்டு ஆர்க் வந்துட்டு ஜின்வு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகிட்டான்னு காட்டுது. அண்ட் இதுக்கப்புறமா சங் ஜின்வு ஷேடோ மொனார்க்காக மாறிடுறான். ஜப்பான் வந்துட்டு ரூலர்ஸ் அண்ட் மொனார்க்குக்கு நடுவில் இருக்க சண்டே கிரைசிஸில் மாட்டினப்ப ஜின்வு காப்பாற்றுறான். இன்டர்நேஷ்னல் கில்டு கான்ஃபரன்ஸில் ஜின்வு அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் உலகம் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறான். அடுத்து வர மொனார்க் ஆர்க்கில் ஜின்வுவோட அப்பாவை காட்டுறாங்க. ஃபைனல் பேட்டில் ஆர்க்கில் வந்துட்டு ஜின்வு உலகத்தை காப்பாற்றி டிராகன் மொனார்க்கோட சண்டை போட்டுறதை காட்டுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஜின்வு ஜெயிச்ச உடனே ஒரு டைம் ட்ராவலிங் நடக்குது. இந்த அகாடமிக் ஆர்க்கில் சங் ஹூன்னு அவனோட பையனை வந்துட்டு பிக்சரில் கொண்டு வராங்க. அண்ட் சங் சூவோ சோலோ லெவலிங் ராக்னார்க்கோட ஹீரோவாக மாறுறான். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பக்காவாக கவர் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஓகே, இப்போது சங் ஜின்வு எப்படி பிளேயராக ஒரு மிஸ்டீரியஸ் சிஸ்டம்க்கு மாறுறான் அண்ட் எப்படி டி ரேங்க் டபுள் டஞ்சனுக்குள்ளே போகிறான்றதை பார்ப்போம். சங் ஜின்வு ஒரு இ ரேங்க் ஹண்டராக இருப்பான். இவனை தான் வீக்கஸ்ட் ஹண்டர் இந்த வேர்ல்டுன்னு கூப்பிடுவாங்க. இவன் காசு சம்பாதிக்கிறக்காக எதுக்குன்னு பார்த்தோன்னா அவன் சிஸ்டரோட ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கும் அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கும் ஹண்டராக மாறுறான். அண்ட் அவன் ஃப்ரெண்ட் பி ரேங்க் ஹண்டர் ஹீலர் லீ ஜூஹேவோட டெய்லி ரொட்டீனாக டி ரேங்க் டஞ்சன் எல்லாம் போய் ரெய்ட் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ஒரு குரூப்போட அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹிடன் சாம்பரை கண்டுபிடிக்கிறாங்க கேட்டுக்குள்ளே. அண்ட் இந்த ஹிடன் சாம்பரு ஒரு டபுள் டஞ்சனாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே அந்நியத்துக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்லாம் இருக்குது. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டக்குனு ஜின்வோட பார்ட்டியை எல்லாருமே கொண்டுடுறாங்க.
ஜூஹியும் சாங்சியூலும் எஸ்கேப் ஆகிறக்கு ஒரு சான்ஸ் தரும்னு ஜின்வு அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான். அண்ட் அப்படியே அந்த மான்ஸ்டர் வந்துட்டு கடைசி அட்டாக் பயன்படுத்தி ஜின்வுவை கொல்றதுக்கு முன்னாடி டைம் ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு மிஸ்டீரியஸான மெசேஜ் வருது. வில் யூ அக்செப்ட் த ரோல் ஆஃப் அ பிளேயர்னு கேட்குது. ஜின்வுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லாதனால உடனே எஸ்ன்றான். ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு லைட் நாவல் சாப்டர் 1லேருந்து 7 வரைக்குமோ, மேன்வா சாப்டர்ஸ் 1 to 10 வரைக்குமோ, ஆனிமேல எபிசோட்ஸாக 1 to 3 வரைக்கும் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஅவேக்கனிங் ஆர்க். ஸோ ஜின்வு வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து எந்திரிக்கிறான். என்னன்னு பார்த்தாக்கா அவனோட எல்லா இன்ஜுரிஸுமே ஹீல் ஆகிருக்கு. ஜின்வு உடனே வந்துட்டு அவன் அந்த பிளேயராக வந்துட்டு அக்செப்ட் பண்ண ரோலால் தான் என்னமோ நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். எப்படி அந்த டபுள் டன்ஜனில் சர்வைவ் பண்ணான்னு அவனை யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் ஜின்வு சர்வைவ் பண்ணனால ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த வு ஜின்சனும் வந்து இவன் எப்படி உயிரோட இருக்கான்றத செக் பண்ணுறாரு. அண்ட் எதுவுமே சஸ்பீஷியஸாக இல்லைன்னு நினச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் அநியாயத்துக்கு தப்பாக தான் இருந்திருக்காரு. ஏன்னு பார்த்தாக்கா ஜின்வு வந்துட்டு அப்போ தான் ஒரு புது ஸ்ட்ரேஞ்ச் எபிலிட்டி ரிசீவ் பண்ணியிருக்கான். அண்ட் இதுதான் வந்துட்டு ஜின்வுவோட லைஃப்பை டேர்ன் அரவுண்ட் பண்ணுற பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஆர்க்கை வந்துட்டு லைட் நாவல் சாப்டர் 8 to 12 கவர் பண்ணியிருக்காங்க. மேன்வா சாப்டர் 11 to 12 கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனிமே எபிசோட் 3 கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு த இன்ஸ்டன்ட் டன்ஜன் ஆர்க். ஒரு மிஸ்டீரியஸான கீயை வந்துட்டு அவன் டெய்லி குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி சிஸ்டம் கொடுத்ததுக்கப்புறமா ஜின்வும் அந்த இன்ஸ்டன்ட் டன்ஜனை ஓப்பன் பண்ணி சப்வே போர்ட்டல் வழியாக உள்ளே போகிறான். அதுக்குள்ளே போகணுன்னே நிறையா உல்ப்ஸு, காப்ளின்ஸு அண்ட் அதர் மான்ஸ்டர்லாம் கண்டுபிடிச்சி அவங்களோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சண்டை போட்டு கொள்கிறான். அண்ட் லெவலப்பும் ஆகுறான். அண்ட் இதனால ஜின்வு வெறும் ப்ராக்ரஸ் மட்டும் ஆகல, அவனுக்கு கான்ஃபிடென்ஸும் அவன் எபிலிட்டிஸ் மேலே இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய டெவலப் ஆனவனே ஜின்வு அந்த இன்ஸ்டன்ட் என்ஜினோட பாஸை சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டேன்னு அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த பாஸ் வந்துட்டு ஒரு இன்க்ரெடிபிளாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற ஒரு ஜெயின் ஸ்னேக்காக இருக்குது. அண்ட் அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் நம்மளால எந்த நைஃபாலையும் பெனிட்ரேட் பண்ண முடியாது. அநியாயத்துக்கு ஒரு கஷ்டமான பேட்டிலுக்கு அப்புறம் ஜின்வு கடைசியாக ஜெயிச்சிட்றான். அண்ட் இதுக்கப்புறமா கன்ஃபார்மாக அவன் ஒரு வேர்ல்ட்ஸ் வீக்கஸ்ட் ஹண்டர் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஜின்வுக்கு இப்போ ஒரு கரண்ட் எபிலிட்டிஸில் கொஞ்சம் தான் அவனுக்கு அவேர்னஸே இருக்குது. இதை வந்துட்டு லைட் நாவல் சாப்டர் 13 to 16 கவர் பண்ணியிருப்பாங்க. மேன்வா சாப்டர்ஸ் 13 to 17 கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆனிமே எபிசோடில் 3 to 4 கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா தேர்ட் டன்ஜன் அண்ட் லிசார்ட் ஆர்க். ஜின்வுக்கு இப்போ புதுசாக கிடைச்ச பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியை ஜாயின் பண்ணுறான். எதுக்குன்னு பார்த்தோம்னா சி ரேங்க் கேட்டை சண்டை போடுறதுக்கு. அண்ட் இவன் கூட ஒரு இன்னொரு வீக்கான ஹண்டர் ஜாயின் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தாக்கா யோ ஜின்ஹூ. அவனும் ஒரு டி ரேங்க்கு. இவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ரைடாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாலும் ஜின்ஹூ சூனா வந்துட்டு அந்த பார்ட்டி லீடர் ஹாங் டாங்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப மலிஷியஸான பிளானில் இன்வால்வ் பண்ணுறான். அண்ட் என்னமோ சரியில்லைன்னு கண்டுபிடிக்கிறான். அண்ட் டாங்ஸுக்கு பார்த்தாக்கா ரெய்ட் குரூப்பில் வேணும்னே வீக்கான ஹண்டர்ஸ்லாம் பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டு அவங்கள அந்த டன்ஜனுக்குள்ளே விட்டுட்டு வரதோ இல்லைனா அவங்கள கொன்னுட்டோ அவங்க லூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இதுக்காக தான் ஜின்வுவையும் ஜின்ஹோவையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள வந்துட்டு பாஸ் ரூமில் லாக் பண்ணிடுவாங்க. அண்ட் ஜின்வு அந்த டைமில் சீராங் டன்ஜன் பாஸை சொந்தமாக சண்டை போடுற நிலைமைக்கு உண்டாகிறான். அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்றான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த மற்றவங்களாம் வந்துட்டு இவங்க செத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு திரும்ப வந்து பார்த்தாக்கா ஜின்வு உயிரோட தான் இருக்கான். அண்ட் அந்த டாங்ஸுக் பார்ட்டியை வந்துட்டு சண்டை போடுற நிலைமைக்கு இன்வால்வ் ஆகுறான். அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் தெரியுது சிஸ்டம் வந்துட்டு ஜின்வுவை அவங்கள கொலை பண்ணலன்னா அவனைய கொண்டுடுன்னு மிரட்டுது. ஜின்வு இதை பார்த்தோன்னே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஹிடன் ஸ்ட்ரென்த் எல்லாம் பயன்படுத்தி எல்லாரையுமே கொண்டுடுறான். அண்ட் ஜின்ஹோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஜின்ஹுவை ஒரு சேவியர் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை வந்துட்டு லைட் நாவல் சாப்டர்ஸ் 17 to 24 கவர் பண்ணியிருப்பாங்க. மேன்வா சாப்டர்ஸ் 18 to 24 கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனிமே எபிசோட்ஸில் 5 to 7 கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா டன்ஜன் அண்ட் பிரிசனர்ஸ் ஆர்க். ஜின்வு புதுசாக ஒரு ரைடுக்கு போகிறான். யாரோடன்னு பார்த்தீங்கன்னா லீ ஜூஹேவ் அண்ட் சாங்சியூ. பழைய டபுள் டன்ஜன் எக்ஸ்பெடிஷனில் அவங்க கூட வந்த மெம்பர்ஸோட ஒரு பி ரேங்க் அசாசின் கிளாஸ் ஹண்டர் கேம் டைசிக் ஓட ஒன்றா சேர்ந்து இந்த டன்ஜன் எக்ஸ்பெடிஷனுக்கு போகிறாங்க. இந்த அசாசின் கிளாஸ் பி ரேங்க் ஹண்டர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஹண்டர் அசோசியேஷன் சர்வைவலன்ஸ் டிவிஷனில் வேலை பார்க்குறவர். அண்ட் ஜின்வு அதுக்கப்புறமா டைஷிக்ன்ற ஆளோட ஒரு ஃபியர்ஸான பேட்டில் இன்வால்வ் ஆகிறான். அண்ட் இவென்ச்சுவலி அவனையும் கொண்டுடுறான். அண்ட் இது மூலமாக ஜின்னுக்கு ஒரு ரூம் கிடைக்குது. என்னன்னு பார்த்தோம்னா அதில் அசசின் கிளாஸ் ஸ்கில் ஸ்டெல்த் வந்துட்டு அவனுக்கு கிடைக்குது. ஜின்வு இந்த புது எபிலிட்டியை யூஸ் பண்ணி அனதர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை தப்பிச்சிடறான். அகெயின் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து ஜின்சூலுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அப்போ சாங்சியூல் வந்து அவனை கவரப் பண்ணி காப்பாற்றிடுறாரு.
இந்த டஞ்சன் அண்ட் பிரிசனர் ஆர்க்ல தான் வந்துட்டு ஜின்வு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டியாரு பிளெஸிங்னு ஒன்று கற்றுக்கிறான். இது அவனோட இந்த எபிலிட்டி அவனோட வைட்டாலிட்டியை அநியாயத்துக்கு பூஸ்ட் பண்ணுது. அண்ட் இதே லைட் நாவல் சாப்டர் 25 to 35 காட்டியிருப்பாங்க. மான்வா சாப்டர்ஸ் 25 to 34 காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆனிமே எபிசோடில் 8 to 10 காட்டியிருக்காங்க. ஸோ யோ ஜின்ஹூவோட ரெய்ட் பார்ட்டி ஆர்க் வந்துட்டு எப்படி சங் ஜின்ஹூக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஜின்ஹூவோட சேர்ந்து எக்கச்சக்க ரெய்ட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறான். லைக் வந்துட்டு எல்லா சீரன் டஞ்சன்ஸுமே லீகலாக என்டர் பண்ணி கிளியர் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்க நிறைய ஹண்டர்ஸை ரெக்ரூட் பண்ணி டஞ்சனுக்கு வெளியவே நிற்க வச்சிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு டஞ்சன் சி ரேங்க் லெவலில் கிளியர் பண்ணணும்னு நினச்சோன்னா இத்தனை பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அண்ட் அதனால வந்துட்டு ரெக்ரூட் பண்ணி பட் நீங்களாம் தேவையில்லைன்னு வெளியே நிற்க வச்சு காசு கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சீஃப் ஆஃப் செகண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஒயிட் டைகர் கில்டு வந்துட்டு ஜின்வூவை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஜின்வூ வந்துட்டு பவர் வச்சிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் ஜின்வூ வந்துட்டு சேர்றதுக்கு ஆசைப்படலை. அண்ட் சங்ஹீன் வந்துட்டு ஆனாலும் ஜின்வூ வந்துட்டு விட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்துட்டு லைட் நாவல் சாப்டர் 36 to 45 கவர் பண்ணியிருப்பாங்க. மேன்வா சாப்டர்ஸ் 35 to 37 கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனிமே எபிசோடில் 10ல் வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஜாப் சேஞ்ச் ஆர்க். ஒரு குவெஸ்ட் இன்விடேஷன் கிடச்சோடனே ஜின்வூ ஒரு மிஸ்டீரியஸான நியூ இன்ஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ளே போகிறான். அண்ட் இந்த டஞ்சனில் இருக்க எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டு அவன் வரும்போது ஒரு பவர்ஃபுல்லான ரெட் நைட் வந்துட்டு எம்டியான த்ரோனை வந்துட்டு காப்பாற்றிட்டு இருக்கதை பார்க்குறான். அண்ட் ஜின்வூ இவனை வந்துட்டு 1v1 பண்ண வேண்டிய நிலைமைக்கு போகிறான். அண்ட் ஜின்வூ இந்த ஃபைட்டில் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிட்டான், தோற்றுருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் வில்ல அவனே ஸ்ட்ராங் பண்ணிட்டு நான் எப்படியாவது எப்பயும் போல சர்வைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ஜின்வூ இங்கிலீஷ் த ரெட்டை தோக்கடிச்சிடுறான். அண்ட் இந்த பேட்டில் தான் வந்துட்டு கடைசி பேட்டில்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் இந்த ரேட்டில். பட் அப்படி இருக்காது. ஒரு புது குவெஸ்ட் ஜின்வூ அந்த பாஸை கொண்ட உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த சேலஞ்சில் வந்துட்டு அவன் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியுன்றத இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டெட் எனிமீஸ் வர கொண்டுகிட்டே அவன் சண்டை போடுற நிலைமைக்கு போகிறான். இந்த அன்டெட் மேஜர்ஸ் தான் வந்துட்டு இந்த எல்லா சோல்ஜர்ஸையும் சமன் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் கொண்டுட்டோன்னா இந்த சோல்ஜர்ஸ் வரது நின்றோன்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்க எல்லாருமே கொண்டு லெவலப் ஆயிடுறான். அண்ட் இதுக்கப்புறமா ஜின்வூக்கு ஜாப் சேஞ்ச் வந்துட்டு ஒரு அவார்டாக கொடுக்கப்படுது. அண்ட் ஜின்வூ நெக்ரோமான்சர் கிளாஸை சூஸ் பண்ணுறான். அண்ட் இந்த புது நெக்ரோமான்சர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அரைஸ்ன்ற வேர்டு அவன் சொன்ன உடனே ஜின்வூ இங்கிரீஸை ரெசரெக்ட் பண்ணி அவனோட ஷேடோ ஆர்மியில் சேர்த்துக்கிறான். ஸோ இது வரைக்கும் தான் ஆனிமே சீசன் 1ல் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரது எல்லாமே மேன்வா அண்ட் லைட் நாவலில் மட்டும்தான் இருக்குது. சீசன் 2ல் காட்டுவாங்க. பட் இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது அது வரலை. ஸோ இதுக்கப்புறமா தான் ரெட் கேட் ஆர்க் ஆரம்பிக்குது. ஹான் சோங்கின்ற பொண்ணு ஹண்ட்ரா ஆகணும்னு ஆசைப்படுறது தெரிஞ்ச உடனே ஜின்வூ ஒரு ரைடுக்கு எடுத்துகிட்டு போய் இதுதான் ஹண்ட்ரோட ஜாப் இப்படி தான் இருக்குன்றதை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அவன் நினச்சிட்டு இருப்பான் இந்த ஜாப் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த ட்ரீமை வந்துட்டு குவிட் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு அவன் காட்டுவான். ஆனால் இந்த ரைடுக்கு போகும்போது ஒரு பெரிய தவறு நடந்துருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்துட்டு அவங்க உள்ளே போன உடனே ரெட் கேட்டாக மாதிரி அந்த ரைட் பார்ட்டியே உள்ளே லாக் பண்ணிடுது, வெளியே போக முடியாத மாதிரி. அண்ட் அப்போ தான் பார்க் அண்ட் இந்த ஸ்னோஃப்ளோக்கெல்லாம் மீட் பண்ணுறாங்க. அவங்களாம் சண்டை போட்டு ஏ ரேங்க் ஹண்டர் கிம் சில்ன்றவங்கள கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜின்வூ அவனை வந்துட்டு ஷேடோ ஆர்மியில் ஒரு மெம்பராக ரெசரெக்ட் பண்ணுறான். அவன் பேரை வந்துட்டு அயன்னும் வைக்கிறான். இந்த அயனோட ஒன்றா சேர்ந்து ஜின்வூ பார்க்காவை கொண்டுடுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ரைட் பார்ட்டியில் வெறும் 5 பேர் தான் சர்வைவ் பண்ணுவாங்க. இந்த இன்சிடென்ட் அப்புறமா ஒயிட் டைகர் கில்டோட லீடர் பேக் யுன்ஹூ என்ன நடந்தாலும் ஜின்வூவை நம்மளோட டைகர் கில்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு லைட் நாவல் சாப்டர் 56 to 64 கவர் பண்ணுவாங்க. மேன்வாவில் வந்துட்டு 46 to 55 கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டீமன் கேசில் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஆர்க்கில் தான் மிஸ்டீரியஸான ஒரு மேனை வந்துட்டு கேட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க ஒரு டஞ்சன் ரைடப்போ. அண்ட் அவனை தூக்கிட்டு வந்து ஹண்டர் அசோசியேஷனில் கஸ்டடிக்கு வைக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஆண்ட்ஸ் ஆஃப் ஜெஜு ஐலாண்ட் வந்துட்டு ரொம்பவே அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஆண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கைமேரா ஆண்ட்ஸ் ஹண்ட்ரக் சென்டரில் கட்டுற மாதிரி இல்லை, அநியாயத்துக்கு மோசமானது. அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஜின்ஹோவோட ஒரு டீல் போட்டு வச்சுருப்பான். அவங்க 19 ரைடு கம்ப்ளீட் பண்ண உடனே அவனோட வேலை வந்துட்டு ஜின்ஹோவோட முடிஞ்சு போய்டுன்ற மாதிரி. ஸோ அவன் அடுத்த மிஷனுக்கு ரொம்பவே ரெடியாக இருப்பான். அண்ட் அப்போ தான் டீமன் கேசல் ஜின்வூ வந்துட்டு அந்த லொக்கேஷனுக்குள்ளே ஏறுறதை பார்க்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஜின்வூக்கு இது ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன்னு தெரியுது.
அண்ட் அதில் இருக்கிற ஹோலி வாட்டர் ரெசிபி அவன் கற்றுக்கிட்டானா அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்னு. இப்போ கடைசியாக நம்ம டீமன் கேஸ்டில் சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு நினச்சிட்டு டீமன் கேஸ்லோட சண்டை போடுறதுக்காக கீயை யூஸ் பண்ணி உள்ளே போகிறான். இதில் 100 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் அவன் கடைசியாக வந்துட்டு 75 ஃப்ளோர் வரைக்கும் ரீச் பண்ணுறான். அங்கே தான் வந்துட்டு லீச் கிங்ன்ற ஒரு ஆளை டிஃபீட் பண்ணி அந்த ப்ரெஷியஸான ரெசிபியை அப்டைன் பண்ணுறான். இந்த போர்ஷனால் தியரட்டிக்கலி அவங்க அம்மாவோட எல்லா சிக்னஸையும் குறைக்க முடியும். அண்ட் இந்த ஆர்க்கை ஃபுல்லாக லைட் நாவல் சாப்டர் 65 to 75 காட்டியிருப்பாங்க. அண்ட் மேன்வாட்ச் சாப்டர்ஸ் 56 to 61 காட்டியிருக்காங்க. அவனுக்கு ரீடெஸ்டிங் ரேங்க் ஆர்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போது ஜின்வு கன்ஃபார்மாக வந்துட்டு நம்ம ஒரு எஸ் ரேங்க் ஹண்டருக்கு மேலே தான் இருக்கும். அண்ட் இது மூலமாக நம்மளால் ரெய்டெலாம் எடுத்து நிறைய காசு மேக் பண்ண முடியும்னு நினச்சிட்டு ஹண்டர் அசோசியேஷனுக்கு போய் ரீடெஸ்ட் பண்ணுறான். அண்ட் புது ரேங்கிங்கும் அவனுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த பாயிண்டில் ஜின்வுக்கு அந்த ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தேவை. அதில் வந்துட்டு அவனுக்கு 2 பொருள் கிடச்சிருச்சு, இன்னும் 1 தான் தேவைப்படுது அவங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு. அண்ட் இந்த ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா ஜின்வு வந்துட்டு சவுத் கொரியாவில் இருக்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸில் 10th மெம்பராக ஜாயின் பண்ணுறான். அண்ட் இந்த அஃபிஷியல் ரேங்கிங்கை வந்துட்டு 3 நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த 3 நாள் டைமில் வந்துட்டு ஜின்வு குன் ஹீ கோன்ற ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்தவரை மீட் பண்ணுவான். எதுக்குன்னு பார்த்தாக்கா அவனுக்கு ஹண்டர் அசோசியேஷனில் ஒரு வேலை தரக்காக. அண்ட் ஜின்வு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். ஏன்னு பார்த்தாக்கா அவனால் அதுக்கப்புறம் ரெய்ட் டன்ஜன் லெவலப்லாம் பண்ண முடியாதுன்றதுனால ரிஜெக்ட் பண்ணிடுறான். அண்ட் இது எல்லாமே லைட் நாவல் சாப்டர் 75 to 79 வரைக்கும் காட்டியிருப்பாங்க. மேன்வாட்ச் சாப்டர் 61 to 64 காட்டியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஹண்டர்ஸ் கில்ட் கேட் ஆர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவனோட அஃபிஷியல் ரேங்கை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காம நம்ம இப்பயே வந்துட்டு ஒரு ஹை ரேங்க்டு கேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜின்வு வந்துட்டு ஹண்டர்ஸ் கில்டோட ஒரு ரெய்டுக்கு போவான். அண்ட் இந்த கேட் வந்துட்டு ஏ ரேங்காக இருக்கும். அண்ட் இந்த ரெய்ட் பார்ட்டியில் வந்துட்டு அவன் ஒரு மேஜிக் கிறிஸ்டல் மைனராக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பான். ஏன்னு பார்த்தாக்கா அப்போ தான் அவனால் வந்துட்டு ஒரு லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணி ஸ்டாண்ட் அவுட் பண்ண மாட்டான்னு. அண்ட் அங்கே தான் அவன் வந்துட்டு சா ஹயன் மீட் பண்ணுறான். அவளும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டராக இருப்பாள். அண்ட் அவளால் வந்துட்டு ஜின்வு மேலே என்னமோ ஒன்று வித்தியாசமாக இருக்குன்றத அவன் ப்ரெசன்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருவா. ஸோ ஃபஸ்ட் டே ரைடு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக போயிடுது. செகண்ட் டே பார்த்தாக்கா அந்த மாதிரி போகல. அந்த கேட்டுக்குள்ளே நிறைய ஹை ஆர்க்ஸ் வந்து அந்த ரைட் பார்ட்டியை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த ஹை ஆர்க்ஸ்லாம் வந்துட்டு அதோட பவர்ஃபுல் ஆர்க் மேஜையும் கூப்பிட்டுட்டு வந்து நிறைய பவர்ஃபுல் அட்டாக்ஸ் பயன்படுத்தி கிட்டத்தட்ட வைப் அவுட் பண்ணுற அளவுக்கு நிலைமைக்கு போயிடுது. அப்போ தான் ஜின்வு வந்துட்டு இதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க எல்லாரையுமே ஓவர் பவர் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா எப்பயும் போல் அந்த ஆர்க்ஸ் எல்லாம் அரைஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஷேடோ சோல்ஜர்ஸாக கூப்பிட்டுக்கிறான். அண்ட் அந்த ஆர்க்ஸோட மேஜ் டீம் லீடரை வந்துட்டு டஸ்க்குன்னு பேர் வச்சிடுறான். அண்ட் இப்போ தான் கடைசியாக டீமன் கேஸ்டில் ஆர்க்கோட ரிட்டன் ஆர்க் ஆரம்பிக்குது. நல்லா அநியாயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மென்டலி ஸ்டேபிள் ஆகிட்டு திரும்ப போகிறான். அண்ட் இந்த வாட்டி டீமன் கேசலுக்குள்ளே போன உடனே மற்ற எல்லா ரிமைனிங் ஃப்ளோர்ஸையும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறான். அண்ட் இந்த அப்பர் ஃப்ளோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஜின்வு எசில்ன்ற ஒரு டீமன் பொண்ணை மீட் பண்ணுறான். ஆனால் இந்த பொண்ணால் அவன்கிட்ட பேசக்கூட முடியும். அண்ட் அவள் வந்துட்டு ஜின்வுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவா. அண்ட் எசில் வந்துட்டு ஜின்வு அவள் கிளான் மெம்பர்ஸ் யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றத எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு டீல் போடுவாங்க. அண்ட் எசில் அவனை வந்துட்டு ஃபைனல் பாஸ்க்கு கூட்டிகிட்டு போன உடனே த 100 ஃப்ளோரில் வந்துட்டு த பவர்ஃபுல் கிங் ஆஃப் டீமன்ஸ் பேரன்ன்றவனை மீட் பண்ணுறான். அண்ட் இந்த பேரனையும் கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணி ஜின்வு அந்த கிங் ஆஃப் டீமன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு டிராகன் ஸ்டீடை வந்துட்டு அரைஸ் பண்ணி ஷேடோ ஆர்மியில் சேர்த்துக்கிறான். இதுக்கு அவன் கைசல்னு பேர் வைக்கிறான். அண்ட் இந்த ஃபைனல் பாஸ் அவன் டிஃபீட் பண்ணனால அவனுக்கு அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கான கடைசி இன்க்ரீடியண்ட்டும் கிடச்சிருது. அண்ட் இதை யூஸ் பண்ணி அவன் அம்மாவோட இல்லைனா செக்யூர் பண்ணி அவங்கள காப்பாற்றவும் செஞ்சிருவான். இதெல்லாம் வந்துட்டு லைட் நாவல் சாப்டர்ஸ் 93 to 110 வரைக்கும் காட்டியிருப்பாங்க. அண்ட் மேன்வாட்ச் சாப்டர்ஸ் 76 to 89 காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெஜு ஐலாண்டோட ஆண்ட் ஆர்க் பிகின் ஆகுது. கொரியாவில் இருக்க ஜெஜு ஐலாண்டில் ஒரு கேட்டு பிரேக் த்ரூ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்நியத்துக்கு பவர்ஃபுல்லான ஆண்ட்ஸ்லாம் வந்துட்டு லீக் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த மான்ஸ்டர்லாம் வேர்ல்டுக்குள்ளே வந்த உடனே நிறைய பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஓஷியன் எல்லாம் தாண்டி வந்து மெயின் கொரியா லேண்டெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இது ரொம்பவே பெரிய டேமேஜ் கொரியாவுக்கு ஏற்படுத்துது. இதனால் ஒரு நேஷ்னல் கிரைசிஸே கூப்பிடுறாங்க. ஜப்பானோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் ரியோஜோலாம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அவரு கூட ஆன்டி கிங்கை கொள்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அண்ட் இந்த ஆக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜின்வு கடைசியாக அந்த டீமன் கேஸ்லெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரான். அண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஏ ரேங்க் ஹீலர் வந்துட்டு மின் பியோங் கியூன்றவர் வந்துட்டு அந்த பேட்டில் சாகிறத பார்த்த உடனே
அவனை வந்துட்டு ரிசரெக்ட் பண்ணி மற்றவங்களெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக கூப்பிட்டுக்கிறான். அண்ட் சாஹேயோட ஹெல்ப்பாலையும் பியூங்கியோட ஹெல்ப்பாலையும் ஜின்வூ அந்த ஆண்ட் கிங் அண்ட் ஆண்ட் குவீனோட வெறித்தனமான ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா ஷேடோ ஆர்மியில் ஆண்ட் கிங்கும் ஜாயின் பண்ணிக்குது. அது பேரை வந்துட்டு கிங் பெருன்னு வைக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா ஜின்வூ பியூங்கியூவை வந்துட்டு அவன் ஆர்மிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறான். ஏன்னு பார்த்தாக்கா அவன் நிம்மதியாக சாகணும்னு அவன் நினைக்கிறான். அண்ட் இந்த ஆர்க் வந்துட்டு லைட் நாவல் சாப்டர் 111லேருந்து 127 வரைக்கும் காட்டியிருக்காங்க. அண்ட் மேன்வா சாப்டர்ஸில் 90லேருந்து 107 வரைக்கும் காட்டியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா ரெக்ரூட்மெண்ட் ஆர்க். அண்ட் இந்த ஜேஜு ஐலாண்ட் கேட்டை வந்துட்டு கிளியர் பண்ண உடனே ஜின்வூவை வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு அவனுக்கு உலகம் முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது. இந்த அட்டென்ஷன் மூலமாக எல்லா அமெரிக்காவில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஜின்வூவை வந்துட்டு அவங்க டீமில் சேர்த்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா ஜின்வூ வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கில்டில் வந்துட்டு ஒரு இன்வைட் கொடுப்பாங்க. அண்ட் இவன் மட்டும் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணான்னா ஜின்வூவால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரீஅவேக்கன் ஆக முடியும் அண்ட் எக்ஸ்ட்ரா மோர் பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அமெரிக்காவை சேர்ந்து அப்கிரேட் பண்ணுவேன்னு சொல்கிற ஆளை வந்துட்டு ஜின்வூ ஃபஸ்ட்டு மின்பியுங்கியோட ஃபியூனரெல்லாம் மீட் பண்ணுவான். இவ பேர் செல்னா. இவ வந்துட்டு ஜின்வூவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்து அவனை செக் பண்ணும்போது ஜின்வூ எவ்வளோ டெரிஃபைங்காக பவுண்ட்லெஸ் பவர் வச்சுருக்கான்றத தெரிஞ்சுக்கிறா. அண்ட் அவளாலலாம் இவனுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. அண்ட் இதுதான் ஷேடோ மோனார்க்கோட ஃபர்ஸ்ட் சைனாக இருக்கும். அண்ட் இந்த ஷேடோ மோனார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜின்வூவோட ஃபேட்டை இந்த ஷேடோ மோனார்க்கோட தான் கனெக்டடாக இருக்கும். வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லாமல் ஜின்வூ சவுத் கொரியாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறான். அண்ட் அவனோட சொந்த கில்டை ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் இது எல்லாமே லைட் நாவல் சாப்டர் 127லேருந்து 135 வரைக்கும் காட்டியிருக்காங்க. மேன்வா சாப்டர்ஸ் 108லேருந்து 110 வரைக்கும் காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போது அர்ஜுன் கில்ட் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போது யோ ஜின்ஹூவோட சேர்ந்து ஜின்வூ அஜின் கில்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜின்வூவோட சிஸ்டரோட பேரை கொரியனில் பேக்வேர்டில் போட்டிங்கன்னா அஜின்னு வருமாமா. அதை வச்சு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். இதில் சாஹி இன்னும் ஜாயின் பண்ணலான்னு வந்துட்டு ஜின்வூவோட ஸ்ட்ரென்த்தை அட்மையர் பண்ணி ட்ரை பண்ணுறா. அண்ட் அவள் இங்கிலீஷை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா கூட ஜின்வூ அவளை வந்துட்டு இதில் ஜாயின் பண்ண வேணான்னு சொல்லிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா ஜின்வூ வந்துட்டு ஜின்ஹோவோட கசின் சூஹியூனை வந்துட்டு செக்ரட்டரியாக இதில் ஜாயின் பண்ணணும்னு ஓகே சொல்கிறான். ஸோ இதனால அந்த கில்டில் இப்போ வெறும் 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 ஹண்டர்ஸாவது இருக்கணும் ஒரு கில்டில். அப்போ தான் வந்துட்டு அந்த கில்டாக வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஜின்வூ எவ்வளோ இந்த கண்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு குன்ஹி வந்துட்டு அஜின் கில்டுக்கு ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங் ஸ்டோரியாக மாறிடுது. அண்ட் இப்போ தான் வந்துட்டு ஜின்ஹாவோட ஸ்கூலில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அண்ட் இந்த சமயத்தில் இன்னொரு ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது, டபுள் டன்ஜன் ஆர்க். ஒரு அந்நியாயத்துக்கு ஜெயிண்டான கேட்டு மிடில் ஆஃப் த ஜப்பானில் ஓப்பன் ஆகுது. இதுக்காக ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து கூப்பிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜின்வூ அவனுக்கு எப்படி இவ்வளோ புது புது எபிலிட்டிஸ்லாம் கிடைக்குதுன்றத கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அண்டு சரி அந்த டபுள் டன்ஜனை ரீவிசிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போகிறான். அந்த டபுள் டன்ஜன் பேர் தான் காட்டினான் டெம்பிள். அண்ட் அங்கே அவன் ஆர்கிடெக்ட்ன்ற ஒருத்தவங்களை மீட் பண்ணுறான். அண்ட் அந்த ஆர்கிடெக்ட் தான் எப்படி ஷேடோ மோனார்க் ஜின்வூக்குள்ளே இருக்குன்றத சொல்லுது. அண்ட் இந்த ஆர்கிடெக்ட் மூலமாக ஜின்வூ இந்த ரூலர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறான். அண்ட் எப்படி ஒரு அப்சல்யூட் பீயிங் இருந்தது அண்ட் அது எப்படி கொல்லப்பட்டுச்சு அண்ட் அவன் பவர்ஸ் எப்படி உருவாகப்பட்டுச்சு அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். அண்ட் ஆல்சோ எப்படி இந்த ஆர்கிடெக்ட் தான் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணுச்சுன்னு அண்ட் இதை யூஸ் பண்ணி ஷேடோ மோனார்க்குக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான வெசலை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லுது. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் நம்ம தலைவன் வந்துட்டு உடனே ஓகேன்னு விட்டு கொடுக்கல. ஆர்கிடெக்டை சண்டை போட்டு கொலை பண்ணி அவன் ஃபேட்டை அவன் கைக்குள்ளேயே எடுத்துக்கிறான். இது எல்லாமே நடக்கிறது தான் லைட் நாவல் சாப்டர் 151லேருந்து 164 அண்ட் மேன்வா சாப்டர்ஸில் 123லேருந்து 131 வரைக்கும் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜப்பான் கிரைசிஸ் ஆர்க். நான் முன்னாடியே சொன்ன இந்த எஸ்ராங் ஜெயிண்ட் கேட் வந்துட்டு மிடில் ஆஃப் த சிட்டியில் ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த ஹியூமங்கஸ் கேட்லேருந்து ஹியூமங்கஸான கிரியேச்சர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அது எல்லாமே சிட்டி ஆஃப் சிஞ்சுக்குவை போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அப்போது ஃபார்ம் பண்ண அந்த எஸ்ராங் ஸ்ட்ரைக் ஸ்குவாடெல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண பார்த்தோம். அவங்களால அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண முடியலை. அண்ட் அதனால ஜின்வூ களத்துக்குள்ளே இறங்குறாரு, எல்லா மான்ஸ்டர்ஸையும் டிஃபீட் பண்ணுறாரு. அண்ட் அந்த கேட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்கா அதோட ட்ரூ லீடர் ஆஃப் ஜெயின்ட்ஸ் லெகியாவை மீட் பண்ணுறான். இதுவும் ஒரு மொனார்க்காக இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு மொனார்க் ஆஃப் பிகினிங் லெகியான்னு கூப்பிடுறாங்க. அண்ட் இந்த லெகியா எப்படி இந்த கேட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு ஜின்வூக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் எப்படி மொனார்க்குக்கும் ரூலர்ஸ்க்கும் நடுவில் சண்டை போயிட்டு இருக்குன்றதெல்லாம் எல்லாமே சொல்லுது.
அண்ட் லெகியா ஆல்சோ டீட்டெயிலாக எப்படி அதை வந்துட்டு செயின் அப் பண்ணி இந்த கேட்டுக்குள்ளே ப்ரிசனராக வச்சுருந்தாங்க இந்த ரூலர்ஸ்லான்னு சொல்லுது. அண்ட் ஜின்வூ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெகியாவை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மொனார்க் ஜின்வூவை அட்டாக் பண்ண பார்க்குது. அண்ட் ஜின்வூ இதை கொன்னுடுறான். அண்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா த இன்டர்நேஷ்னல் கில்டு கான்ஃபரன்ஸ்னு ஒரு ஆர்க் ஆரம்பிக்குது. அண்ட் ஜின்வூ இந்த கான்ஃபரன்ஸில் அவன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது, இந்த மோனார்க் அண்ட் ரூலர்ஸ் அவங்களுக்கு நடுவில் இருக்க வார் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் கில்டு கான்ஃபரன்ஸில் எல்லா லீடர்ஸ்க்குமே சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டோடனே பல பேரால் நம்ப முடியல, என்னடா இவன் வளர்றான் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அண்ட் அப்போ வந்துட்டு ஜின்வூ அவனோட சொந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு கேட் மூலமாக அவன் கிரியேட் பண்ணி வர வைக்கிறான். அப்போ அவங்களே வந்துட்டு எப்படி இந்த கேட்லாம் உருவாதுன்றதை ஒத்துக்கிறாங்க. அண்ட் ஜின்வாவில் மட்டும்தான் இந்த ஏர்த்தை காப்பாற்ற முடியும்னு அவங்களோட ஒரே ஹோப்பாக வச்சு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஜின்வூ பாடி ஆஃப் கமிஷன்ற ஒரு எஸ் ரேங்க் பீஸ்ட் வந்துட்டு பல வருஷம் முன்னாடி பிடிச்சதை வந்துட்டு ஷேடோ சோல்ஜராக கூப்பிட பார்க்குறான். அண்ட் இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேசிட்டு திரும்ப வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருது. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு லூசு பையன் யோ ஜின்வூவை கிட்னாப் பண்ணிடுறான். அவன் தான் ஹாங் டான்ஸு. ஜின்வூ இவனை ட்ராக் டவுன் பண்ணி ரொம்ப இன்ஜூர் ஆகி ஜின்ஹோ படுத்து கிடக்கிறான். இதை பார்த்த உடனே ஜின்வூ டாங்ஸுவை கொலை பண்ணிடுறான். அண்ட் டாங்ஸுவை ஷேடோ மெம்பராக வந்துட்டு கூப்பிட்டுக்கிறான். அண்ட் இவன் பேரை கிரீடுன்னு வைக்கிறான். ஸோ தாமஸ் ஆண்ட்ரி வந்துட்டு எப்படி அவனோட சபார்டினேட்டை நீ கொலை பண்ணலான்னு கோவம் வந்து அதுக்கப்புறமா தாமஸ் ஆண்ட்ரியும் ஜின்வூவை சண்டை போடுறதுக்கு சேலஞ்சுக்கு கூப்பிடுறான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜின்வூ ஜெயிச்சிட்றான். அண்ட் இது எல்லாமே லைட் நாவல் சாப்டர்ஸ் 183 199 வரைக்கும் காட்டியிருக்காங்க. அண்ட் மேன்வா சாப்டர்ஸில் 140 149 வரைக்கும் காட்டியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மொனார்க்ஸோட வார் ஆர்க்கு ஆரம்பிக்குது. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு ஃப்ரோஸ்ட் மொனார்க்ஸ் தான் வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணுவார். ஹியூமனிட்டி, த ரூலர்ஸ், த மொனார்க்ஸ் இவங்க எல்லாருக்குமே நடுவில் ஒரு பெரிய வாரே பிகின் ஆகுது. அண்ட் இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஜின்வூவை கொலை பண்ணிடுவாங்க. ஆமாம், ஜின்வூ செத்துருவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட் மொனார்க்கும் பீஸ்ட் மொனார்க்கும் ஒன்றா சேர்ந்து ஜின்வூவோட சண்டை போட்டு அவனை கொன்னுடுவாங்க. அண்ட் இந்த மூமெண்ட்டில் தான் த உண்மையான ஷேடோ மொனார்க் ஜின்வூ முன்னாடி வந்து நிற்பான். அண்ட் அந்த ஷேடோ மொனார்க் வந்துட்டு எப்படி இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் அண்ட் ட்ரூத் எல்லாமே சொல்லுவான். அண்ட் இதுக்கப்புறமா ஷேடோ மொனார்க் ஜின்வூக்கு 2 ஆப்ஷன் தருவான். ஒன்று, இப்போ செத்த மாதிரி அப்படியே செத்தே கிடைக்கிறியா, இல்லைனா வந்துட்டு திரும்ப எழுந்திரிச்சு உண்மையான ஷேடோ மொனார்க்கா நீ ஏன் மாறுறியான்னு கேட்பான். இந்த சீன் அந்நியாயத்துக்கு கூஸ்பம்ஸாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் இது நடந்துட்டு இருக்கும்போது ஜின்வூவோட அப்பா இல் வாஹாங் எல்லா மோனார்க்கையும் தனியால் உட்காந்து சண்டை போட்டு ஜின்வூவோட உடம்பை காப்பாற்றிட்டு இருப்பான். அண்ட் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் அப்பா வந்துட்டு மொனார்க்ஸ் கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க அப்பா செத்ததுக்கப்புறமா ஜின்வூ அவனோட ஃபுல் பவர்ஸோட உண்மையான ஷேடோ மோனார்க்கா ரெசரக்ட் ஆகிறான். அண்ட் இதுக்கப்புறமா ஜின்வூ ஈஸியாக ஃப்ரோஸ்ட் அண்ட் பீஸ்ட் மொனார்க் 2 பேரையுமே அண்ட் இல்வான் சாகருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்பான் இந்த மாதிரி காணாமல் போனதுக்கு. ஸோ கடைசியாக த ஃபைனல் பேட்டில் ஆர்க் ஆரம்பிக்குது. இப்போது ஜின்வூ கிட்ட ஷேடோ மொனார்க்கோட ஃபுல் எபிலிட்டிஸ் இருக்கனால அவனால் யாரை வேணாலும் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான். அண்ட் இப்போ மற்ற மொனார்க்லாம் காணாமல் போனதுக்கப்புறமா அவனுக்கு ஃபைனல் பேட்டில் ஜின்வூக்கும் அனாட்டரஸ்க்கும் ஆரம்பிக்குது. இந்த அனாட்டரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் டிராகன்ஸ் அண்ட் ஆல்சோ மோனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு கூப்பிடப்படுறவர். ஸ்டார்டிங்கில் பார்த்தாக்கா அவங்க 2 பேருமே ஈவன்லி மேட்ச்டாக தான் தெரியுறாங்க. 2 பேருமே ஒரே லெவல் பவர்ஸில் தான் இருக்காங்க. பட் அதுக்கப்புறமா அனாட்டரஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜின்வூவோட ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிய வருது. அண்ட் ஜின்வூவை ட்ரிக் பண்ணி ஒரு ட்ராப்பில் மாட்ட வச்சிடுறான். அனாட்டரஸோட ஆர்மி அநியாயத்துக்கு பெருசாக இருக்கிறதுனால ஜின்வூ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது காமிஷ் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட டிராகன் ஸ்பியர் எபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். அண்ட் இது யூஸ் பண்ணி அனாட்டரஸோட என்டையர் ஆர்மியே யூஸ்லெஸ் ஆக்கிடுவான். அண்ட் இதுக்கப்புறமா அனாட்டரஸை அவன் சொந்த ட்ராப்புக்குள்ளே லூர் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரூலர்ஸ் வந்த உடனே ஃபைனல் ப்ளோவை வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க. வேர்ல்டே காப்பாற்றிடுவாங்க. அண்ட் வாரும் முடிஞ்சிடும். ஜின்வூ ஜெயிச்சிருவான். ஸோ ஓகே, இப்போ சோலோ லெவலிங் கதை முடிஞ்சான்னு நினச்சிங்கன்னா இல்லை, கொஞ்சம் டைம் ட்ராவலிங் அப்புறமா இன்னொரு ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஏர்த்தே பாதி டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால ஜின்வூ கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை யூஸ் பண்ணி டைமெல்லாம் வந்துட்டு ரிவர்ட் பண்ணிடுவான். அண்ட் இந்த மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்சல்யூட் பீயிங் கிரியேட் பண்ணுவார். அண்ட் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணிட்டு போய் மொனார்க்ஸை 27 வருஷமாக கொண்டுட்ருப்பான் தனியாலா. அண்ட் இது மூலமாக ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வாட்டி வார் ரூலர்ஸ்க்கும் மொனார்க்குக்கும் நடுவில் முடியுது. ஸோ இப்போ அவன் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி எல்லாத்தையுமே அழிச்சனால இந்த புது டைம் லைனில் வந்துட்டு
கேட்ஸு ஹண்டர்ஸு எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண உலகமாக மாறிடுது. அண்ட் இப்போது அகைன் ஜின்வுவால் சாதாரண ஒரு நல்ல வாழ்க்கையை குழந்தையிலேருந்து திரும்ப ஏஜ் ஆகிற வரைக்கும் வாழ முடியுது. பட் இந்த வாட்டி என்னென்னா அவன் இம்மோர்டல் பீயிங்காக இருக்கான். அண்ட் இந்த புது வாழ்க்கையில் ஜின்வு அகைன் சாஹேனை வந்துட்டு ஸ்கூலில் மீட் பண்ணி 2 பேருமே இவென்ச்சுவலி மேரியும் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கு பிறக்கிற பையன் பேர் தான் சூஹோ. அண்ட் எப்படின்னு தெரியல, ஆனால் திரும்ப அகைன் வந்துட்டு எல்லா கேட்ஸுமே அப்பியர் ஆக ஆரம்பிக்குது 20 வருஷம் கழிச்சு. அண்ட் ப்ரீவியஸ் டைமில் என்ன எராடிகேட் பண்ணுது. அண்ட் இப்போது புது அகாடமிக் ஆர்க் பிகின் ஆகுது. ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்துட்டு லைட் நாவல் சாப்டர்ஸில் 225 ஸ்டார்ட் பண்ணி 270 வரைக்கும் காட்டியிருப்பாங்க. அண்ட் மேன்வா சாப்டர்ஸில் 167 ஸ்டார்ட் பண்ணி 179 வரைக்கும் காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போது அகெயின் ஒரு புது அகாடமிக் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த அகாடமிக் ஆர்க்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட் நாவல் சாப்டர்ஸ்லையும் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்டோரி அங்கேயே முடிஞ்சிடும். பட் ஆத்தர் என்னன்னு தெரில, திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மேன்வாவை மட்டும் இதை கண்டினியூ பண்ணிருக்காரு. சங் சூவோ, அதாவது சங் ஜின்வோட பையன் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூலராக இருக்கார். அண்ட் அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் இவர் பிளேயராலாம் மாறலை. அண்ட் சூவோவுக்கு ஆனாலும் வந்துட்டு அநியாயத்துக்கு ஒரு காம்பேட் அஃபினிட்டி இருக்குது. அண்ட் இந்த பவர்ஸ்லாம் அவனுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜின்வு அவனுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருப்பான், மெமரிஸும் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே. லைக் எக்ஸாக்ட்லி அவனுக்கு எப்படி சிஸ்டம் வந்துட்டு அவன் பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிச்சோ அந்த மாதிரி தான். அண்ட் ஜின்வு சூஹோவை ஒரு சில டஞ்சன் மாதிரி சிமிலர் சினாரியோஸில் போட்டு அவன் சண்டேயோட எபிலிட்டிஸையும் வந்துட்டு க்ரோ பண்ண வைக்கிறான். ஸோ இப்போ தான் புதுசாக சங் சூவோ சோலோ லெவலிங் ராக்னார்க்கோட புது மெயின் கேரக்டராக க்ரியேட் ஆகிறாரு. அண்ட் சூஹாங் தான் இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறான். இந்த சோலோ லெவலிங் ராக்னார்க் வந்துட்டு April 10, 2023 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் வெப்டூனா August 1, 2024 க்ரியேட் ஆகிருக்கு. சங் ஜின்வு வந்துட்டு அவன் ஸ்பாட்லைட்டை லூஸ் பண்ணி இப்போ எப்படி நருட்டோலேருந்து பொருட்டோ வந்துச்சோ அந்த மாதிரி இப்போ சங் சூவோ வந்துட்டு அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்குன்னு நம்ம எப்படி பொருட்டோவில் வந்துட்டு நருட்டோவை நர்ஃப் பண்ணி காட்டினாங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை, இன்னும் நம்ம தலைவனாக தான் இருக்கான். அண்ட் இந்த சீக்வலில் சங் ஜின்வு வந்துட்டு இட்டாரியம் ரேஸ்ன்ற ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த இட்டாரியம் ஸ்பீசிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பீயிங்கும் இந்த ரேஸை சேர்ந்ததாக தான் இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் இவங்களாம் வந்துட்டு மேஜர் வில்லன்ஸாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு சூஹோவோட மதரும் ஜின்வோட ஒய்ஃபாக இருக்க சாயின் வந்துட்டு எசென்ஷியலி வந்துட்டு அவ்வளோ காட்டுறதே இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் இப்போது சோலோ லெவலிங் ராக்னார்க்கில் சூஹோ வந்துட்டு அகெயின் அவங்க அப்பா மாதிரியே ஒரு சிஸ்டம் கீழே அவங்க அப்பா கிரியேட் பண்ணதில் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான். அண்ட் இது எல்லாத்தையுமே மேன்வா சாப்டர்ஸ் 180 to 200 வரைக்கும் காட்டியிருக்காங்க. ஸோ ஓகே மக்களே, இதுதான் இந்த சோலோ லெவலிங் என்டையர் ஃப்ரான்ச்சைஸையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட டைம்லைன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றதுலேருந்து எங்கே எண்டாதுன்ற வரைக்கும் பக்காவாக எடுத்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.